அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களுக்கும் மற்ற அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. கண்டிப்பா இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. அதாவது தீனுல் இஸ்லாமை எட்டி வைப்பது. எப்படி எத்தி வைக்கிறது? ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் இந்த காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த உலகத்துல ஒருத்தன் இறந்து போனா திரும்பி உயிரோட வருவான், வேற தாய்க்கு பிறப்பான், இல்ல மற்ற தாய்க்கு பிறப்பான், இல்ல எனக்கே கூட பிறக்கலாம் என்ற வாய்ப்பெல்லாம் இருக்கிறது என்ற கட்டுக்கதையை சொல்லிக்கொண்டு சுற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதிகம்தான். ஆனால் மிக முக்கியமான விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இறந்தவன் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க மாட்டான். அவருடைய மறு வாழ்வு என்பது, மறு ஜென்மம் என்பது எங்கே இருக்கிறது என்று கேட்டால், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் தான் இருக்கிறது நண்பர்களே. அனைத்து நபர்களும் இந்த உலகத்தில் இறந்து போனால் மீண்டும் நாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை அறிந்தவன், அதை நம்பியவன் தான் முஸ்லீமாக இருப்பான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலே நண்பர்களே. மறுமை வாழ்க்கை மிக மோசமானது, மிக கொடூரமானது. அதில் நல்லவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள், தீயவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதெல்லாம் மிக உண்மையான விஷயம் அன்பர்களே. அதைதான் குர்ஆனும் கூறி காட்டுகிறது அன்பர்களே. இதை அனைத்தும் தொகுத்துதான் ஒரு பாடல் வடிவில் தங்கள் முன்னால் ஒரு அழகிய கீதமாக மஹ்ஷர் எனும் மறுவாழ்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு கீதத்தை கொண்டு வந்துள்ளேன் நண்பர்களே. அதை கேளுங்கள், மற்ற நபர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் மஹ்ஷருடைய நினைவு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நபர்கள் இல்லை என்பது உங்களுக்கும் தெரியும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தெரியும். அதை அறிந்தவர்களை தவிர அன்பர்களே, எதை கேட்டோமோ எதை அறிந்தோமோ அதனை அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.